நாளைக்கான வீடியோக்கான ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. அதை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மட்டும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே ஆதி, லதா, அதுக்கடுத்து பாரதி 3 பேர் தான் காட்டுறாங்க. பாரதி வந்து ஆதியை கூப்பிட்டு அவரோட மெயில் செக் பண்ணி டவுட் கேட்குற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. பின்னாடி வந்து லதா வந்து அவங்களோட மொபைலை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக நோண்டிக்கிட்டு இருக்காங்க. பின்னாடி கூடி வந்து பாரதியை வந்து கையை தட்டுறாங்க. அவர் வந்து திரும்பவே இல்லை. திருப்பி வந்து ஒரு அடி டம்முன்னு அடிச்சிருந்தாங்க லதாவை. ஆனால் என்னடி என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி திரும்புகிறாங்க. போடி நான் சொன்ன மாதிரி அவருக்கு அந்த அந்த பொண்ணுக்கு வந்து எஸ்எம்எஸ் பண்ணு அப்படிங்கிறாங்க. அந்த பொண்ணு யாருன்னா அந்த ஆயிஷா, அதாவது ஆதியோட லவ்வர் இருக்காங்கல்ல, சார் லவ்வரை நடிக்க வந்தாங்களா, அவங்களுக்கு வந்து போய் எஸ்எம்எஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. ஒழுங்காக பார்க்குக்கு வர சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது பாரதி எத்தனை மணிக்கு வர சொல்லலான்னு கேட்குறாங்க. ஒரு 4 மணி போல் வர சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க பேசுகிற நேரத்தில் வந்து அங்கே அதாவது ஆதி வந்து இவங்களை ஓரக்கனால் பார்த்துட்டு அப்படியே மெயில் செக் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கார். அதுக்கடுத்து சரி எந்த பார்க்கு வர சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்களா. அதான் உடனே பாரதி வந்து சொல்கிறாங்க, அந்த கோயில் பக்கத்தில் இருக்குல்ல அந்த பார்க்கு வர சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு வேமா போ அப்படின்னு பாரதி வந்து இப்போ சொல்கிறாங்க. சரின்னு லதா வேமா விறுவிறுன்னு போகிறாங்க ஆதியோட ரூமுக்கு. ஆதியோட ரூமில் வந்து அவர் மொபைலை எடுத்துகிட்டு பாஸ்வேர்டை போட்டுறாங்க. பாஸ்வேர்டை போட்டு ஆயிஷா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் பண்ணிடுறாங்க. அந்த பார்க்குக்கு 4 மணிக்கு போல் வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து இவங்க சொன்ன மாதிரி அந்த எஸ்எம்எஸ் இருக்கிற வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ்ஸை வந்து ஆதிக்கு மட்டும் தெரியாத மாதிரி டெலீட் பண்ணிடுறாங்க. டெலீட் பண்ணி சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஆதியோட ரூமை விட்டு வெளியில் வந்துடுறாங்க. அந்த நேரத்தில் வந்து இங்கே வந்து ஆதி சொல்லிக்கிட்டு இருக்காரு, இந்த மெயிலெலாம் நான் செக் பண்ணிட்டேன்ல பாரதி, திருப்பி ஏன் செக் பண்ண சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சார் அப்போனா இந்த மெயிலை பாருங்கள் அந்த மெயிலை பாருங்கன்னு சொல்லிவிட்டு லதா வர்ற வரைக்கும் வந்து ஆதியை வந்து மைண்டை வந்து டைவர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பாரதி. கடைசியில் லதா யாருக்கும் தெரியாமல் வந்து பின்னாடி வந்து உட்காந்துடுறாங்க. அதை பார்த்தவொடனே சரி இனிமேல் கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்துடுறாங்க. அதுக்கடுத்து வந்து நம்ம ஆதி வந்து எல்லாம் செக் பண்ணிட்டேன் பாரதி, வேறு எதுவும் டவுட் இருந்தால் அதுக்கடுத்து கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாங்க. லதா எல்லாம் கிளியர் ஆகிடுச்சு, நீங்களும் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து கிளம்பிடுறாங்க. அதோடு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்து முடிஞ்சிடுது.